ஸ்பீக் டிவி தமிழ் நேயர்களுக்கு வரகவி வானமுதின் கனிவான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நாம் கொண்டாடிட்டு இருந்தாலும் தமிழர்களுடைய சிறப்பாக நாம் உணரக்கூடிய காரணம், இது உழவர்களுடைய திருநாளா அல்லது இது தமிழ் புத்தாண்டு பிறப்பா என்ற கேள்வி பலருடைய மனதிலே எழுகின்றது. அதற்கு விடை இன்று நாம் ஒரு சிறு பாடல் மூலம் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஆடியில உருவான தாய் தமிழ் கருவு, ஆடிப்பட்டம் தேடி விதை மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒண்ணு. ஒரு ஆடியில உருவான தாய் தமிழ் கருவு, தையில அரும்பாக நீரு கூட மிதவு. ஒரு சித்தேரை மரபுல செவ்வாய் திறக்க மகவு, செந்தமிழு சிவப்பி பிறப்பு. சிசுதமிழு ஊர பிறப்பு புத்தாண்டு சித்திரை சத்தியம். சிசுதமிழு உருப்பிறப்பு, அதன பாடி. சிசுதமிழு உருப்பிறப்பு புத்தாண்டு சித்திரை சத்தியம். பேசுதமிழ் மறுபிறப்பு நாவல சிசுதமிழு தமிழ் உமிழு தையில செங்கரும்பு செம்பானை பொங்கலு உண்டு தமிழர் மகிழ்வு மடங்கு 2. உண்டு தமிழர் மகிழ்வு மடங்கு 2. தமிழர்களுக்கு சித்திரை பொங்கல், சித்திரை திருநாள் தமிழ் பிறப்பாக இருந்தாலும் பேசு தமிழ் நாவல பிறக்கக்கூடிய இந்த குழந்தையுடைய மழலை ஆக மகிழ்வி 2ஆக தமிழர் கொண்டாடி வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாளில் எனது வாழ்க்கை மற்றும் ஒரு முக்கியமான இந்த உழவர் திருநாளினுடைய மையமான பசு வணக்கம் செய்வது ஏன்? கோயில்களிலும் கோபூஜை என செய்கிறார்கள். உழவர்களும் மாடு ஏறு ஊட்டி செய்வதனால் செய்கிறார்கள். இளைஞர்கள் காலை எருது ஊட்டி ஏறு தழுவு என ஜல்லிக்கட்டு என்று கொண்டாடுகிறார்கள். எதற்கு இந்த பசுவிற்கு மட்டும் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நமது மனித சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்ல வந்தால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. மனிதர்களை மனிதன் உண்டு, மான் மிருகம் பாம்பு பல்லி எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடித்த மனிதன் இந்த பசுவிடம் மட்டும் வணங்குகிறான். என்ன காரணம்? இந்த அனைத்து ஜீவராசிகளிலும் பசு மட்டுமே பிராணவாயு ஆக்சிஜனை உண்டு, ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய ஒரே ஒரு உயிரினம். மற்ற உயிரினங்கள் எல்லாம் தங்களுடைய கழிவுகளை வெளியேற்றும். உதாரணமாக மனிதன் ஆக்சிஜனை உண்டு கரியமில வாயுவை கழிவாக வெளியேற்றுகிறான். தாவரங்கள் ஆக்சிஜனை உண்டு கரியமலை வாயுவை வெளியேற்றும், கரியமலை வாயுவை சில நேரம் உண்டு ஆக்சிஜனை வெளியேற்றும். மாறுதலாக நடக்கும். ஆனால் இந்த பசு என்ற ஒரு விலங்கினம் மட்டுமே ஆக்சிஜனை உண்டு ஆக்சிஜனை வெளியேற்றும். ஒரு விஷம் ஒரு பசுவுக்கு கொடுக்கப்பட்டால் கூட அதனுடைய பாலில் அந்த விஷம் இருக்கிறது. அந்த பசுவினுடைய கோமியமும் சாணமும் மருந்தாக ஆன்டிவைரலாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து. அதனால் அதனுடைய பிறப்பு உறுப்பை கோபூஜை என வழிபடுகிறார்கள். மகாலட்சுமியினுடைய இனம் மனிதர்கள் இனம் என தோன்றிய இடம் அவதாகத்தான் இருக்கிறது என்று அதை கோபூஜையாக ஒரு பக்கம் சமய வழிபாடுகள் நடக்கிறது. இது நமக்கு கூட போட்டி போடக்கூடிய ஒரு நண்பனாக எடுத்துக்கொண்டு காளை விரட்டு ஜல்லி விரட்டு நடக்கிறது. இதை நம்ம ஏறு உழவனுடைய நண்பன் மட்டுமல்ல, இளைஞர்களுடைய நண்பன் மட்டுமல்ல, தமிழர்களுடைய நண்பன் மட்டுமல்ல, காளை ஒன்றே உலக மனித குலத்தின் நண்பன்